வந்திருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசப்பா. ஒவ்வொரு வார்த்தையினுடைய உயிரெழுத்துக்கள் உள்ளத்திலே பதிந்து எங்கள் வாழ்நாளெல்லாம் கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த வேலையை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு கோடாகோடி சோத்திரம் அப்பா. நீ சொல்லும் வார்த்தைகள் பொன்மொழிகள் எங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்க கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்குள் பிரியமானவர்களே, தேவன் சிலுவையில் சொல்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய பலமோ எங்களுடைய பலமோ ஒன்றுமில்லை. தேவன் கொடுத்த கிருபைக்காக உங்கள் மத்தியில் பலனை இந்த பரிசுத்த இடத்தில் நிற்பதற்கு தேவன் தந்த கிருபைக்காக தேவனை சோஸ்தரிக்கிறேன். அவர்களுக்கு வாழ்நாளெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் வார்த்தைக்காக கொடுக்கப்பட்ட வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு சொன்ன வார்த்தை, இவர்கள் அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். நாம் அறியாதிருக்கிற இருந்து அவர்களை சிலுவையில் அறைந்த ஒவ்வொருவரும் உண்மையிலே தேவன் வாக்குத்தத்தத்தின்படி சொன்ன வார்த்தையின்படி அவர் அறையப்பட்டார். ஆனால் நம்முடைய பலத்தினால் அவரை பிடித்து நாம் அறைந்து விட்டோம் என்று ஒவ்வொருவரும் நினைத்தார்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட வார்த்தையின்படியே நான் செல்லுகிறேன் என்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஒவ்வொருவரும் எல்லாரும் நீதிமான் என்று சொல்லத்தக்கவன் ஒருவரும் இல்லை என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் நாம் அறிந்த விஷயம். பிரியமானவர்களே, மற்றவர்கள் ஒரு ராஜா 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. இந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, பிறருடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் நாம் நீதிமான் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு ராஜாவாக பிறருடைய குற்றத்தை, ஒருவேளை நான் உங்கள் பாவத்தை நான் அயோக்கியனாக இருந்துவிட்டு உங்களுடைய பாவத்தை மன்னியும் என்று நாம் சொல்லுடைய வரலாறை முழுமையாக நீங்கள் படித்தால் தெரியும். பிறருடைய பாவத்தை நீர் மன்னியும் என்று வேண்டுகின்ற வார்த்தை. அதே அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தை வாசிமா. உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. இந்த 2 வார்த்தையுமே பிறருடைய வரலாறு பூராமே அப்படித்தானே இருக்கு. ஒருவேளை உங்கள் ஆலயத்தை நோக்கி பார்த்த மக்களை பாவங்கள் இருந்து நீர் விடுதலை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து அந்த வசனத்தில் எல்லாம் இருக்கின்றது. முழுமையாக படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இது பிறருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று தேவனிடம் முறையிடுகின்றான். அதே சமயத்தில் தன்னை கரைப்படுத்துகின்ற வசனங்கள் எல்லாம் அதிலே இருக்கின்றது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிமா. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். அவனே சொல்லுகின்றான், பிறருடைய பாவத்தை நீர் மன்னியும் என்று சொல்லுகின்றான். ஆனால் அவனுக்கு மொத்தம் எத்தனை? 1000 அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 1000 பேர் மனைவிகள், மறுமனையாட்டிகள். தன்னை உணர்ந்து பார்க்கும் பொழுது பிறரை குற்றப்படுத்தக்கூடாது. கௌரவர் மோகன் சார் சொல்லும் பொழுது ஆலயத்தில் அவர் சொன்னார், அதோ அவன்தான் குற்றவாளி என்று சொல்லும் பொழுது மீதி இருக்கின்ற அந்த 4 விரல்களும் உன்னை நோக்கி அல்லவா குற்றப்படுத்துகிறது. இப்போது நான் ஒரு விரலை நீட்டி நீதான் குற்றவாளி என்று சொல்லும் பொழுது என் கையில் இருக்கின்ற 4 விரல்களும் என் இருதயத்தை நோக்கி இருக்கின்றது. பிரியமானவர்களே, தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
முதலில் என்னை நானே சிந்தித்து பார்க்க வேண்டும். செப்பனியாவில் சொல்லுகிறது, உங்களை நீங்களே உய்த்து ஆராய்த்து சோதித்து பாருங்கள் என்று. என்னை நானே சோதித்து அறிய வேண்டும். அவனோ ஒன்றல்ல இரண்டல்ல 1000 பேர் மனையாட்டிகளும் மறுமனையாட்டிகளும் என்று மனைவிகளும் ராஜாக்களின் குலமான மனைவிகள் என்று அதில் ஒவ்வொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவன் சொல்லுகின்ற வார்த்தை முன்னமே பிறருக்காக நீங்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்கும் நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நமது ஊரில் அருகில் இருந்த ஒரு குடும்பம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக, இப்போது அவர்கள் தாயும் உண்மையான சம்பவம், தாயும் தந்தையும் இங்கே இல்லை, அவர்கள் பெயரையும் நான் சொல்ல விரும்பவும் இல்லை. அவள் சிரித்துவிட்டு ஒரு மகள் என்னிடம் நான் டீ கடை இருக்கும்போது சொன்னாள். என்ன சொன்னாள் என்றால், எங்கள் அப்பா ஒரு மாதத்திற்கு ஒரு ஆடாவது தூக்கிட்டு வந்து விடுவார்கள் என்று சொன்னார். நான் அது வியப்போடு பார்த்தேன், அது எப்படி ஆகும் என்று. அவர் இருந்த பகுதியில், இங்கே இல்லை, வேறு பகுதியில் இருந்த ஒரு சொந்த ஊர், ஒரு மாதத்திற்கு ஒரு மாதம் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த காட்டிலே மேய்கின்ற ஆடுகள், கிடையில் கிடக்கின்ற ஆடுகளை ஒரு ஆடை தூக்கி வீட்டிலே சமைத்து அவர்கள் குடும்பமாக சாப்பிட்டு மீதி கறியை கொடிகறி போட்டு வைத்துக் கொள்வார்களாம். திடீரென்று இவர்கள்தான் பிடித்தார் என்று, எங்கள் அப்பா தான் அதை செய்தார்கள் என்று வந்தால் யாருக்கும் பயப்பட மாட்டார் அவர். எதற்கு அவர்கள் நம்ம வழியில் உள்ள ஆளுகளில் புறமரஸ்தார்கள் எந்த கோயிலில் போனாலும் நான் சத்தியம் பண்ணுகிறேன் என்று துணிந்து சொல்லிவிடுவார்கள். அதை போன்று ஊரார் அவர்களை பிடித்து அழைத்து சென்று இந்த சாமி அவர்களுக்கு குலதெய்வமாக இருக்கின்ற அவர்களுடைய குல தெய்வங்களை அவர்கள் ஒரு பெயர் வைத்துப்பார்கள் அல்லவா, அதிலே போய் சத்தியம் பண்ணிட்டு வந்து விடுவாராம். அது எப்படி சாத்தியமாகும் என்று நான் விசாரிக்கும் பொழுது அவள் சொன்னாள், முதலில் அந்த ஆட்டை வீட்டிலே கொண்டு அறுக்கும் பொழுது ஒரு துண்டை எடுத்து அவர் வீட்டு அந்த ஆட்டு கறியில் ஒரு துண்டை எடுத்து அவர் வீட்டு நாய்க்கு போட்டு விடுவார்களாம். அதை அந்த நாய் சாப்பிட்டுமா, பிறர் கறியை இவர் சாப்பிடுவார்கள். அவர்கள் சத்தியம் பண்ணும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, உன்னுடைய ஆட்டிலே, உன்னுடைய கிடாவிலே, உன்னுடைய மரியிலே நான் ஒரு துண்டு கூட நான் திங்கவில்லை, ஒரு துண்டு நான் திங்கவில்லை என்று சத்தியம் பண்ணிடுவார்களாம் அவர் தந்தை. சிரித்து பொன் சிரிப்போடு சொன்னாள் மகள். சொன்னாள், பிரியமானவர்களே, உண்மையான சம்பவம். ஒரு ஆட்டினுடைய ஒரு துண்டை அவர் நாய் தின்றுவிடும், அதனால் நான் எந்த கோயிலிலும் போய் நான் சத்தியம் பண்ணுகிறேன் என்று எங்கள் அப்பா சத்தியம் பண்ணிட்டு வந்துடுவாங்க என்று சொல்லி பொன் சிரிப்போடு சொன்னாள். தேவனுக்குள் பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு மனிதனின் உள்ளெண்ணத்தை பாருங்கள். உண்மையிலே அவர் களவு செய்தார், அது உண்மை, நிச்சயமாக உண்மை, ஊரார் அறிந்த உண்மை. ஆனால் பிறருடைய எந்த இடத்திலும் நான் சத்தியம் பண்ணிவிட்டு வந்து விடுவேன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அப்படித்தான் இருக்கின்றது. களவையும் நான் படிக்கும் பொழுது களவையையும் கற்றுமர என்று ஆசிரியர் சொன்னதை நான் கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் என்னவென்றால், உங்கள் வீட்டுக்கு நான் போய்விட்டால் ஏதாவது ஒரு யதார்த்தமாக உங்கள் வீட்டிலே ஒரு பொருள் திருடு போயோ இல்லை மறந்து ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டு, நான் வந்ததினால் நீங்கள் என்னை இவன்தான் திருடிப்பார் என்று சொல்லி என்னுடைய காதுக்கு வந்தால், நிச்சயமாக ஒரு மாதத்திற்குள்ளாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை எடுத்தால்தான் நான் தூங்குவேன். பிரியமானவர்களே, அது என்னுடைய சுபாவம். புனிதமான இடத்தில் இருக்கின்றேன். நான் அதற்காக வலது பாரசத்து கள்ளனுக்காகவே ஒரு பாடம் எழுதி படித்தேன், செய்தியும் கொடுத்தேன், உங்கள் மத்தியிலும் செய்து கொடுத்திருப்பேன் என்று நினைக்கின்றேன். 2வது வார்த்தைக்காக அதிலே நான் புரிந்து, அதிலே தெரிந்து, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தில் நான் இருந்த புனித மனிதன் நான். இந்த புனிதமான இடத்திலே தேவன் சிலுவையில் சொல்லும் வார்த்தை சொல்வதற்கு என்னை அழைத்த தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மன்னிப்பு என்பது நான் செய்கின்ற பாவத்தை மன்னித்தால் அவன் வாழ்வடைவான் என்று சொல்லி இருக்கின்றது. தேவன் அறியாமல் இன்று சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கின்றார்கள். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். தன்னுடைய உயிரை நமக்காக, ஒருவேளை இன்று உங்களிடம் நமது சார் சொல்லியிருப்பாங்க, நாளை நீங்கள் இந்த மாதத்தில் உபவாசம் இருந்து ஜெபிங்கள் என்று சொன்னதை நான் கேட்டு இருக்கின்றேன். நானும் பெரிசாக ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டேன். என்னவென்றால், வேலைக்கிழமை என்ன செய்யணும், காலையில் சாப்பிடக்கூடாது, மதியத்துக்கு பிறகு சாப்பிடணும் என்று என் மனைவிட்டையும் சொல்லிட்டேன். ஒரு வாரம் கழித்து 2வது வாரம் பணவடியில் போய் டீயை குடிச்சிட்டு தலாபுரத்தோட வீட்டுக்கு வரணுன்ட்டு வரும்போது கண்ணாடி கடையில் 2 ஆப்பம் சாப்பிட்டுட்டு ஒரு வடையை சாப்பிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு சேர்ந்த உடனே எனக்கு வருது, இன்றைக்கி என்ன கிழமை, இன்னைக்கு வேலைக்கிழமை. இதுதான் என்னுடைய உபவாசம். பிரியமானவர்களே,
ஒரு வாரம் முடிஞ்சு போச்சா, ஐயோ ஒரு மாதம் உடனே ஏசப்பா மன்னிச்சிருங்கப்பா, அடுத்த வாரத்தில் இருந்தாவது நான் என்ன செஞ்சிடுறேன், நீங்கள் சொன்ன வார்த்தையை கடைப்பிடிச்சிருந்தேன், நான் சொல்லியிருக்கேன், நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட சொன்ன வாரத்தை. ஒரு வாரம் கழிஞ்சு 3ஆம் வாரம் சாப்பாடையும் என்ன செஞ்சாச்சு, குறையாக தான் இன்றைக்கி பொங்கியிருக்கேன், உங்களுக்கு மதியம் சாப்பாடு அங்கே வேலைக்கு போகிற இடத்துல போய் சாப்பாடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, நான் மதியத்து பிறகு தான் வேலைக்கு போனேன்னு சொல்லிவிட்டு சரிம்மா நீ போயாச்சு. அங்கே அதுக்கு முன்னே அது என்ன செஞ்சிச்சு, மறந்தாச்சு, பசி ஆகிட்டு அங்கே போகிற 2 மீன் பொரிச்சு வச்சுருக்கு, சோறு கொஞ்சம் இருக்குது. அந்த ஒரு நாள் குறைச்சி அரிசி போட்டிருக்கேன்னு கூட சொல்லதும் எனக்கு ஞாபகம் இல்லை. பொரிச்சு வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த சோறை போட்டு வயிற்று சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு முடிஞ்ச பிறகு தான் தெரியுது இன்றைக்கி என்ன கிழமை, வேலைக்கிழமை. பிரியமானவர்களே, இது என்னுடைய உபவாசம். அதிலிருந்து உபவாசத்தை என்ன செஞ்சாச்சு, முறித்து விட்டாச்சு. 40 நாள் உபவாசம். நீங்கள்லாம் உபவாசம் உங்களைப் போல நாங்கள் இருக்க முடியாது. ஒருவேளை என்ன சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான் அந்த நேரத்தில் நினைக்காங்க, இன்றைக்கி நாம் சிரிக்கின்ற நாள். பிரியமானவர்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய பாவத்தை இன்று நாம் அறிக்கையிட்டு தேவனிடம் ஆசீர்வாதம் பெற்று வருகின்ற ஒரு நாள் தான் இன்று. பிரியமானவர்களை, மறந்து விடாதீர்கள். ஒருவேளை பேச்சில் கூட நமக்கு பாவம் இருக்கலாம், பார்வையில் கூட நமக்கு பாவம் இருக்கலாம். ஒரு மனிதனின் தோட்டத்தில் நான் பயிர் வைக்கும் பொழுது, நான் நல்லவன் ஒரு குட்டி யானையை கொண்டு வந்தான், உண்மை சம்பவம் தான். அவனைப் போல நான் இல்லை என்று சொல்லி குறை சொல்லி கொண்டிருந்தான். நான் அப்பொழுது நேர்மையாக இருக்கின்றான், பாராட்டக்குரியது என்று நான் நினைத்தேன். ஒரு நாள் நான் தோட்டத்திற்கு போகும்பொழுது இவன் எனக்கு முன்னதாகவே அங்கே போய் லோடு எடுக்க போய்விட்டான். அங்கே டிம்போ கொண்டு ஒரு மாமரத்து மூட்டையில் இருக்கின்றது. மாமரத்து மூட்டு முழுமையாக தெரியாது, ஆனால் கீழோடி அந்த மனிதன் இருக்கிறது எனக்கு தெரிகிறது. வண்டி ஒரு பக்கம் நிற்கிறது, அவன் ஒரு பக்கம் நிற்கின்றான். மாமரத்தில் ஒரு பையில் இருந்து மாங்காயை அது நிறமாக பறித்து ஒரு 10-20 போல் பறித்து என்ன செஞ்சான், பறிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த கொப்பு கீழோடி நான் கிட்டத்தட்ட ஒரு அந்த தோட்டத்தினுடைய ஒரு பகுதியில் நான் இருக்கிறேன். என்னை அவன் காணவில்லை. ஏன் இவ்வளவு நேரம் அவன் நிற்கிறான் என்று எனக்கு தெரிகிறது. உண்மையிலே அது களவு திருடுகிறான் என்று நன்றாக தெரிகிறது. போய் பார்க்க முன்னே அவன் அந்த சீட்டில் அவன் இருக்கிற சீட்டுக்கு கீழே அந்த பையோடு சேர்த்து மாங்காய் வச்சுட்டு அமைதியாக நின்றுக்கிட்டான். எப்போ வந்தா என்று சொன்னேன், நான் இப்போ தான் வந்தேன்னா. எனக்கு கண்டிப்பாக இதில் மாங்காய் இருக்கும் என்று எனக்கு தெரியும். என்றால் களவை கற்றுமறை என்பது போல நான் அதை அறிந்தவன். எப்படி கேட்பது என்று நான் நினைக்கவில்லை. இதில் மாங்காய்னா என்ன, ஒரு 12-13 மாங்காய் ஒரு கொத்தில் கிடக்கும். அவ்வளவு நிறைய அந்த மரத்தில் காமிச்சு கிடக்கு. சம்பத்து தெரிய சன்னாச்சி தோட்டத்திலிருந்து நான் பார்க்குறேன். அந்த கொப்பு நான் டெய்லி பார்க்குற இடம். பார்த்த உடனே அந்த மாங்காயில் உள்ள பறிச்சிருக்கிறது அழகாக தெரிகிறது. இந்த மாங்காய் பறிச்சா என்று நான் கேட்டேன். ரொம்ப சொந்தக்காரனும் வந்தான். இல்லை என்று சொல்லிவிட்டான். இல்லை என்று சொல்லாதே, நிச்சயமாக மாங்காய் நீ பறித்திருக்கிறாய் என்று சொன்னேன். இல்லை என்றான். என்னால் அதை எடுத்து காட்ட முடியும் என்பது எனக்கு தெரியும். மீண்டும் சொன்னேன். 2 முறை கேட்டேன், இல்லை என்றான். 3ஆவது முறை கேட்பதற்கு முன்னால் நான் போய் டிரைவர் சீட்டில் கீழே பையில் இருக்கிறதை எடுத்து காண்பித்து, இது யார் பறித்தது என்றேன். நான் தெரியாமல் பறித்து விட்டேன் என்றான். பிரியமானவர்களே, நீ கேட்டிருந்தால் இதை விட நான் அதிகமாக பறித்து தந்திருப்பேன். இது தவறல்லவா என்று அவனை சத்தமிட்டேன். தலை குனிந்தான். சரி, இனிமேல் இப்படிப்பட்ட காரியம் எனது தோட்டத்தில், இந்த தோட்டத்தில் நீ செய்யக்கூடாது என்று சொல்லி கண்டித்து அதே மாங்காயை திருப்பி அவன் கையிலே கொடுத்து விட்டேன். பிரியமானவர்களே, களவையும் கற்றுமறை என்பது போல அது மட்டுமல்ல, ஒரு சில பெரிய மனிதர்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், கண்டித்திருக்கின்றேன். மன்னிப்பு என்பது ஒரு பெரிய, அதற்கு மிஞ்சின வார்த்தைகள் இல்லை. முதல் வார்த்தையாக தேவன் தந்த மன்னிப்பு. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான நாம் பாவம் செய்து கொண்டு, பார்வையில் கூட நாம் பார்க்கின்ற பார்வையே அதுக்கு கூட நான் பாடல் எழுதியது உண்டு. அந்த பாடலில் மன்னிப்பை பற்றி தான் உங்கள் மத்தியில் ஏற்கனவே பிரசங்க செய்தியில் அதை நான் படித்திருக்கின்றேன். ஆனால் இந்த மன்னிப்பின் முதல் வார்த்தைக்காகத்தான் இந்த பாடலை தேவன் எனக்கு எழுத ஞானத்தை தந்தார். அது 20 நிமிடத்தில் கூட எழுதுவதற்கு தேவன் தந்தார். சில பாடல்கள் மாத கணக்காக ஆகிவிட்டாலும் மனதில் வராது, ஆனால் அது சுலபமாக வரும். அவருடைய பாடல்கள், நீங்கள் மன்னிப்பு என்பது பிறருக்கு நாம் செய்கின்ற வேலை. இப்போ ஏற்பட்ட திடீரென்று அறியாமல் பேசிவிடுவார்கள். ஆனால் நிதானத்தை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்களும் அவர்களைப் போல தகரால் போட்டு வார்த்தையிலுடைய கெட்ட வார்த்தைகள் பேசுவது நல்லதல்ல என்று வார்த்தை வசனம் சொல்லுகிறது. தேவன் இந்த நேரத்தில் நமக்கு அவர்கள் மட்டுமல்ல, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன வார்த்தை அவரை சிலுவையில் அறையப்பட்ட துரோகிகளை பார்த்தல்ல, இங்கு இருக்கின்ற என்னையும் உங்களை பார்த்து தான் சொல்லுகின்றார். தேவனே இவர்களை மன்னியும் என்று. காரணம் என்னவென்றால், நாம் திருந்தவில்லை என்றால், ஒருவேளை பகையாக இருக்கலாம், நமக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டு இருக்கலாம். அதை மறந்துவிட்டு அவர்களுடைய ஐக்கியமாவதற்கு முடியவில்லை என்றாலும், அவருடைய வார்த்தையை பிறரிடம் கூறாமல், குறை சொல்லாமல் நாம் மௌனமாக இருப்பது நமக்கு சாத்தியமாக இருக்கும்.
உங்களை ஒரு மோகன் சார் அடிக்கடி சொல்லுவார்கள், உங்களுக்கு பிடிக்காத ஆளை ஒருவனை வந்து உங்களிடம் சொன்னால் நீங்கள் அவளை பற்றி கூட நாள் வார்த்தை பேசுவீர்கள். ஆனால் அவளை குறைத்து சொல்லவரும் அவள் கூட சண்டை போட்டு இருப்பாள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். யார் உங்களை பற்றி உங்களிடம் வந்து பிறரை சொல்லி குறை சொல்லுகிறார்களோ அவர்கள் உங்களை பற்றி அவர்களிடம் உங்களுடைய கதையை சொல்லுவதற்கு வந்திருக்கிறார்கள் என்று மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுவார்கள். அதுதான் உண்மையான கதை. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீர்கள் ஒருவரை பற்றி, ஆனால் அவர்கள் உங்களை பற்றி 9 வார்த்தை போய் சொல்லுவார்கள். நான் அதை அறிந்திருக்கின்றேன், புரிந்திருக்கின்றேன். பிரியமானவர்களே, அதைத்தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். பொறுமை, பெரியவர்கள் சொல்லுவார்கள், பொறுமை கடலிலும் பெரியது என்று. ஒருவேளை 3 பகுதி கடல் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எத்தனை நாடு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதிலே 3 மடங்கு கடல் பெரியது. ஆனால் பெரியவர்கள் சொல்லுவார்கள், பொறுமை கடலிலும் பெரியது என்று, அதைவிட பெரியது என்று சொல்லுவார்கள். திடீரென்று ஒரு 5 நிமிடம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அது 5 வருடம் வாழ்க்கையில் ஒரு நாளாக இருக்கும். 5 நிமிடம் நீங்கள் ஆத்திரப்பட்டு விட்டால் 5 வருடத்துக்கு முன்னதாகவே நாம் அழிந்து போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். வார்த்தைகள் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அதை நாம் யோசித்து, இன்றும் எனக்கும் உங்களுக்கும் தேவன் முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன வார்த்தையை நாம் விசுவாசித்து அந்த மன்னிக்கும் குணம் நமக்கு இருக்குமானால் நாம் நிச்சயமாக நம்முடைய சந்ததி வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து சுகிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். மன்னிப்பு மன்னிப்பு மாறாது மன்னிப்பு, மன்னிப்பு மன்னிப்பு மங்காது மன்னிப்பு, என் நேசர் தந்த மன்னிப்பு. மன்னிப்பு மன்னிப்பு மாறாது மன்னிப்பு, மன்னிப்பு மன்னிப்பு மங்காது மன்னிப்பு, என் நேசர் தந்த மன்னிப்பு. இன்றும் என்றும் தித்திக்கும் மன்னிப்பு, இன்றும் என்றும் தித்திக்கும் மன்னிப்பு. மனமார்ந்த மன்னிப்பு, மனம் வீசும் மன்னிப்பு, மனமார்ந்த மன்னிப்பு, மனம் வீசும் மன்னிப்பு, என் நேசர் தந்த மன்னிப்பு, என் நேசர் தந்த மன்னிப்பு. இன்றும் என்றும் தித்திக்கும் மன்னிப்பு, இன்றும் என்றும் தித்திக்கும் மன்னிப்பு. மன்னிப்பு மன்னிப்பு மாறாத மன்னிப்பு, மன்னிப்பு மன்னிப்பு மங்காத மன்னிப்பு, என் நேசர் தந்த மன்னிப்பு. இன்றும் என்றும் தித்திக்கும் மன்னிப்பு, இன்றும் என்றும் தித்திக்கும் மன்னிப்பு. உனக்கும் இன்று மன்னிப்பு, எனக்கும் இன்று மன்னிப்பு, உனக்கும் இன்று மன்னிப்பு, எனக்கும் இன்று மன்னிப்பு, என் நேசர் தந்த மன்னிப்பு, என் நேசர் தந்த மன்னிப்பு. இன்றும் என்றும் தித்திக்கும் மன்னிப்பு, இன்றும் என்றும் தித்திக்கும் மன்னிப்பு. உயிரோட்டும் மன்னிப்பு, உலகோர்க்கும் மன்னிப்பு, உயிரோட்டும் மன்னிப்பு, உலகோர்க்கும் மன்னிப்பு, என் நேசர் தந்த மன்னிப்பு, என் நேசர் தந்த மன்னிப்பு. இன்றும் என்றும் தித்திக்கும் மன்னிப்பு, இன்றும் என்றும் தித்திக்கும் மன்னிப்பு. மன்னிப்பு மன்னிப்பு மாறாத மன்னிப்பு, மன்னிப்பு மன்னிப்பு மங்காத மன்னிப்பு, என் நேசர் தந்த மன்னிப்பு, என் நேசர் தந்த மன்னிப்பு. இன்றும் என்றும் தித்திக்கும் மன்னிப்பு, இன்றும் என்றும் தித்திக்கும் மன்னிப்பு. தேவனுக்குள் பிரியமானவர்களே, நாமும் ஒருவருக்கு மன்னிப்போம், வாழ்வடைவோம், பிள்ளைகள் சந்ததியாக வாழும் என்று நிச்சயமாக நம்புவோம். தேவன் சொன்ன பொன்மொழிகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக.
கரங்களை தட்டி கர்த்தரை